Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பக்தர்கள் பெருந்திரளாக குவிந்தனர். அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் வார இறுதி நாளை ஒட்டி பெருமளவில் குவிந்த பக்தர்கள் கடலில் பாதுகாப்பு இன்றி குளித்ததோடு கடும் போக்குவரத்து நெரிசலிலும் சிக்கி தவித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு பாதுகாப்பு பணிக்கும் நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்கும் போதிய காவலர்களை நியமிக்காததால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் நிலவியது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பல்வேறு கிராம மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதால் நோயாளிகள் மற்றும் குழந்தைகள் அச்சத்தோடு வரும் நிலை உள்ளது. இதனால் கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றி உலவும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே ஓடும் ரயில் மீது கல் வீசிய இளைஞர் சிக்கினார். நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்படும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் ஆரல்வாய் மொழி முப்பந்தல் இடையே சென்று கொண்டிருந்த போது ரயில் மீது கல் வீசி தாக்குதல் நடைபெற்றது. இதில் ரயில் பெட்டி கண்ணாடி உடைந்து அதில் பயணித்த மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ரீனா என்பவர் காயமடைந்தார். இந்நிலையில் போதையில் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் புழக்கம் அதிகரிப்பால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்தனர். பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆங்காங்கே படர்ந்து இருக்கும் பனிமூட்டங்கள் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் நகராட்சி அண்ணா சாலை பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலையில் உள்ள ஆழமான குழிகளில் வாகன ஓட்டிகள் தடுமாறி விழுந்து விபத்தில் சிக்குவதாகவும் கழுத்து மற்றும் முதுகு வலியால் உடல் சோர்வு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசின் நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தரமான தார் சாலை அமைக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் இருந்ததாக கூறி வீட்டை முன் அறிவிப்பு இன்றி அதிகாரிகள் அராஜகமாக இடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாலூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான நாகராஜ் என்பவரின் வீட்டை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து போலீசார் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டை இடித்தனர். அரசு மாற்று இடம் வழங்கி வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாலையில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் ஆங்காங்கே கழிவுநீர் வெளியேறாமல் இருக்க மணலால் பாத்தி கட்டப்பட்டுள்ளது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலுக்கு செல்லக்கூடிய விருந்தினர் மாளிகை சாலையில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி கடும் துர்நாற்றம் வீசுகிறது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் கழிவுநீருக்கு ஆங்காங்கே மணலால் பாத்தி கட்டப்பட்டுள்ளது மக்களை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் கேந்தி பூவுக்கும் செவ்வந்தி பூவுக்கும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் குப்பையில் கொட்டிய பூக்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். கேந்தி மற்றும் செவ்வந்தி பூ கிலோ 10 ரூபாய் என்ற நிலையில் வியாபாரிகள் யாரும் வாங்காததால் விற்பனைக்கு கொண்டு வந்த பூக்களை விவசாயிகள் மார்க்கெட் வாசலிலேயே கொட்டிச் சென்றனர். அப்போது பூக்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நிர்ணயித்தால் மட்டுமே பூ விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு செல்லும் சாலையில் ராட்சத கிணறு உள்வாங்கிய நிலையில் அதன் மேல் உள்ள பாலத்தை சரி செய்யாமல் போக்குவரத்தையும் நிறுத்தாததால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மேல் செவலாம்பாடி வழியாக செல்லும் அச்சாலையின் நடுவில் விவசாய கிணறு உள்ள நிலையில் அதன் மேல் சிறு பாலம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த கிணறு திடீரென உள்வாங்கியதால் அதன் மேல் உள்ள பாலமும் கிணற்றுக்குள் உள்வாங்கும் அபாயம் நிலவுகிறது. இந்நிலையில் 2 ஆண்டுகளாக அப்பாலத்தை சீரமைக்காமலும் மாற்றுப்பாதை அமைக்காமலும் பக்தர்கள் நலனில் அக்கறையின்றி ஃபெயிலியர் மாடல் அரசு உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். 1.5-2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கிணறு பகுதி வந்து எதுவுமே கவர்மெண்ட்டு கண்டுக்கவே இல்லை. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. போகிற வர பஸ்ஸு ஃபுல்லாக அமாவாசை ஆச்சுன்னா அப்புறம் தேர் ஆச்சுன்னா இந்த சனி ஞாயிறு மக்கள் வந்து அதிகமாக இந்த சைடு தான் போவாங்க வருவாங்க. இந்த போகிற வாகனங்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க.
தருமபுரி டாஸ்மாக் குடோன் அருகே மதுபாட்டில்களுடன் நிற்கும் லாரிகளில் இருந்து மதுபாட்டில்கள் திருடப்படுவதால் டாஸ்மாக் குடோனில் லாரிகளை நிறுத்த அனுமதிக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் வலியுறுத்தினர். இரவு வேளையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது ஏறி தார்பாய்களை கிழித்து மதுபாட்டில்களை திருடிவிட்டு தப்பி ஓடினர். இந்நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தருமபுரியில் மட்டும் சேமிப்பு கிடங்குக்குள் லாரியை நிறுத்த அனுமதிக்காமல் சாலையோரம் நிறுத்த வைப்பதே இதற்கு காரணம் என ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர்.